லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா சாச்சனா வச்சு கிழிச்சு விட்டாங்க. வேறு லெவல் சௌந்தர்யா. இந்த சௌந்தர்யாவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாச்சனா வந்து நெத்தி போடு ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்து சாச்சனா பேரை சொல்லிவிட்டு வேறு லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. அதாவது சாச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சாச்சனா செய்கிற தப்பு வந்து சொல்லவே மாட்டுறாங்க. சௌந்தர்யா மட்டும்தான் இந்த கேமுக்காக உயிரை கொடுத்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாச்சனா அப்படிங்கிற பெய்க்குள்ள வந்து அவ்வளோ தப்பு பண்ணுது. அந்த தப்பை யாருமே கேட்க மாட்டுறாங்க. அதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, இது கேமு, இந்த கேமில் வந்து பர்சனல் பொருளை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இருந்துமே வந்து நம்ம சத்யா அவர்களுடைய 11,000 ரூபா மதிப்புமிக்க அந்த பேண்ட்டை எடுத்து கிழிச்சது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒஸ்ட்டு பிஹேவியரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பொம்மையை வந்து உடச்சிருக்கா, இதெல்லாம் ஒஸ்ட்டு. இதை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது. இந்த மாதிரி கேமே விளையாண்டுருக்கவே கூடாது. ஆனால் இந்த அளவுக்கு சாச்சனா விளையாடுது அப்படின்னா அது வந்து ஒஸ்ட்லேயே ஒஸ்ட்டு, கேவலமான ஒஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வச்சு செஞ்சுச்சு. அதனால நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சாச்சனாவுக்கு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்க பொருளை எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் அடித்தது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு நிறையா பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த சாச்சனா இவ்வளோ தப்பு பண்ணுது, முத்துக்குமரன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான்னு தெரில, மஞ்சரி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதே ஒரு சின்ன தப்பு ஜாக்லினோ சவுண்டோ பண்ணால் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, இவங்களாம் பொங்கி எழுதுறாங்க. ஏன் வந்து சாச்சனா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குல்ல, ஒருத்தவங்களோட பேண்ட்டை எப்படி கிழிக்கலாம்? ஒரு ஹார்ட்டுக்காக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மனைவி வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறத விடுங்க, அதை பாயிண்ட்டை கூட நான் எடுத்துகிட்டு வரணும் வைங்க. ஆனால் ஒரு கேமு உனக்கு ஹார்ட் வேணும் அப்படின்னா அவங்கள ட்ரிகர் பண்ணு. சரி, அதையே சரி ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஒரு சும்மா பண்ணால் கூட பரவாயில்ல, கிழிச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த தவறை சுட்டி காட்டி சவுண்டு வேறு லெவலில் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சாச்சனாவுக்கு வந்து கொடுத்துருக்கு. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.